அனைவருக்கும் வணக்கம். 5/14/23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவற்றையெல்லாம் மாற்றி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 5/14/23 ஆகிய தேதிகளின் கூட்டுத்தொகையானது 5ஆக வருகிறது. 5 என்பது புதனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. எனவே 5 என்ற தேதியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக அறிவாற்றல் மிகுந்தவர்களாக இருப்பவர்கள். மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி அனைத்திலும் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளை இந்த 2025 தாமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக 2025 கூட்டுத்தொகையானது 9 என கிடைக்கிறது. 2 கூட்டல் 0 கூட்டல் 2 கூட்டல் 5 என இந்த 4 எண்ணையும் கூட்டும் போது கூட்டுத்தொகையானது 9ஆக கிடைக்கிறது. அந்த 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கம் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே செவ்வாயின் ஆதிக்கம் இந்த வருடம் முழுவதுமே நிறைவாக அமைவதற்கான சூழல் அதிகமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் இந்த 2025 கடைசி எண்ணாக 5 இடம் பெற்றிருக்கிறது. புதன் ராகுவை இடம்பெயர செய்து அந்த இடத்தை பிடித்திருக்கிறாருங்க. எனவே புதனின் ஆளுமையில் பிறந்த 5/14/23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான ஆண்டு என்று நிச்சயமாக உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த வருடம் அள்ளி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவிலான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தடையுமின்றி தாமாக கைகூட்டுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் கல்வியில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது புதிதாக தாமாகவே பல புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த தருணத்தில் 5/14/23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக உண்டுங்க. அது மட்டுமல்லாது இந்த வருடத்தில் எழுத்து தேர்வு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் நிரந்தர வேலை வாய்ப்பு தாமாக அமைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த 2025ஆம் ஆண்டு. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் இந்த 2025 வரவும் செலவும் ஏறத்தாழ சற்று சமமாக இருந்தாலும் கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த 2025 அமைய போகிறது. அதிலும் செவ்வாயின் ஆதிக்கமும் புதனின் ஆதிக்கமும் அதிகமாக வெளிப்படுத்துவதால் பல்வேறு வகையான டெக்னாலஜியை அறிவாற்றலை விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்துவதற்கான யோகம் அதிகமாக உண்டு. மற்ற துறைகள் எப்படி ஏற்றம் இறக்கம் கண்டு வளர்ச்சி அடைகிறதோ அதே போன்று இந்த 2025 விவசாயத்துறை மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எனவே மனதில் இருந்த விவசாயம் சார்ந்த சிந்தனைகளை சிறப்பாக செயல் வடிவம் கொடுப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. வீண் விரய செலவுகள் மருத்துவ விரயங்கள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கிறதுங்க. சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் எளிய சிகிச்சையில் தாமாக குணமடைவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே முற்று இருந்த கருத்து மோதலானது நிச்சயமாக விலகி அவர்களுக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதோடு அவர்களுக்கிடையே இருந்த இனிமையான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதால் நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அவர்களுடைய உறவில் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இந்த வருடத்தில் இணைவதற்கான யோகத்தை மங்களகாரகரான செவ்வாய் ஆளுமையில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு உருவாக்கி கொடுக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட திருமண வயது வந்த 5/14/23 ஆகிய தேதிகளில் பிறந்த ஆண் பெண் என இருவருக்குமே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைவாக பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக ஏற்பட்ட மன டென்ஷன் விலகும். பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு. உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாங்க. உத்தியோகத்தில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மனநிறைவு பெறக்கூடிய வகையிலும் புதனின்
புதனின் அறிவாற்றலை பயன்படுத்தி நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பு நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சங்கடங்கள் தாமாக விலகுங்க. போட்டிகள் பொறாமைகள் விலகுவதோடு நிதி சார்ந்த ஒத்துழைப்பும் தாமாகவே இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் 2025 மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில்துறையில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக அமைவதால் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் 2025 அமைய போகிறது. அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அபிவிருத்தி திட்டங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணம் முழுவதுமே அற்புதமான நல்ல வாய்ப்புகளை அனுகூலமாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை கட்டுக்குள் வரும். மேல்மட்ட தலைவரின் ஆதரவு உங்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க. நீங்கள் நினைத்தபடியே நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த 2025 ஆண்டில் அரசியல் சார்ந்த பணிகளில் பெருகுவதற்கான யோகம் நிச்சயமாக 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான சங்கடங்கள் விலகுங்க. விவசாயத்துறைக்கு நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதால் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் தங்களுடைய பெயரிலே புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக இந்த வருடத்தில் கிடைக்க போகிறது. ஆடு மாடு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைகிறது. பெண்மணிகள் இந்த வருடத்தில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. பெண்மணிகள் பூரிப்பு அடையக்கூடிய வகையில் இல்லத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் பணிகள் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த 2025 அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது 2025 ஆண்டில் குறிப்பாக 5 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய நன்மதிப்பு உயரக்கூடிய வகையில் தாமாக உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான பல நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைய போகிறது. 14 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சூரியன் மற்றும் ராகுவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தி புதனின் அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாகவும் மறைமுகமாக பல சிக்கல்கள் விலகி நேரடியாக ஆளுமையும் அதிகாரமும் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. 23 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தையும் குருவின் ஆதிக்கத்தையும் இணைத்து புதனினுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்துவதால் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி நிச்சயம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உயர்வு கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் கம்பீரமாக விலகுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் நிச்சயமாக புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தாமாக விலகி நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.